ஹாய் டியூட்ஸ். 23 வயசு ஒரு பொண்ணு. அவங்க சிஸ்டர் மேரேஜ்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க சமயத்துல 30 வினாடிகள் வந்து அவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. நல்ல அழகா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத விதத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அங்கேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சு, அவங்க வந்து அங்கேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பதற வைக்கிற ஒரு செய்தி வந்து உறவினர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப சின்ன ஏஜ் உள்ளவங்களுக்கே வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இது இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க வந்து இந்த விஷயத்தை பத்தியும் பார்க்க போறோம். பிளஸ் இந்த ஹார்ட் அட்டாக்கை பத்தி முழுவதுமா நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய வந்து எல்லா இடத்துலயும் என்னோட மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஒரு சில டிப்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ எனக்கு தேவையில்லைன்றவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா உங்களுக்கு தான் இழப்பு, எனக்கு இழப்பு கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு வந்து அங்க போயிருக்காங்கன்னா, இவங்க 23 வயசு, இவங்க பேர் வந்து பிரியா ஜெயன். இவங்க வந்து ஒரு எம்பிஏ வந்து கிராஜுவேட் தாங்க. ஸோ இப்போ வந்து வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இந்தூர்ல இவங்க வீடு இருந்திருக்கு. இவங்க சிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்காங்க. வெட்டிங் ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து டான்ஸ் இல்லாமல் வந்து எந்த ஒரு கல்யாணமும் வந்து இதாகாதுங்க. அந்த மாதிரி இவங்க வந்து போய் டான்ஸ் ஆடி இருக்காங்க. நல்லா ஹாப்பியா தாங்க ஆடிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடியோ கூட நீங்க பாருங்களேன். வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. 10 செகண்ட் வந்து வீடியோ கிளிப் இருக்கும். அந்த 10 செகண்ட்ல அவங்க வந்து எவ்வளவு ஹாப்பியா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பட் சடனா வந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு பேரு தான் வந்து சடன் ஹார்ட் பிளாக் அப்படின்னு வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து சொல்றாங்க. இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்ஸ் வந்து இவங்களை வந்து சோதிச்சுட்டு இவங்க முன்னாடியே இறந்துட்டாங்கப்பா, இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி நடந்து நம்ம இப்பதான் ரீசெண்டா கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. ஜிம்ல வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே வந்து ஹார்ட் அட்டாக், அப்புறம் வந்து விளையாண்டுட்டு இருக்கக்குள்ளே வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எப்படி வந்து சடனா வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கான விடைகளை இந்த இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். 5 செக்மெண்டா இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஹார்ட் அட்டாக்கை பத்தி. அவங்க தம்பி இருக்காருல்ல, இந்த பெண்ணோட தம்பி வந்து 12 வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூறப்படுது. இவங்க வந்து எம்பிஏ ஒரு கிராஜுவேட் பார்த்துக்கோங்களேன். ஸோ இறப்பு வந்து எப்போ வேணாலும் நமக்கு வரலாம். ஸோ இறப்புன்றது நம்ம வந்து இயற்கை இயற்கை மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி வந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய விதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஹார்ட் பிளாக்ல, அதாவது ஹார்ட்ல வந்து ரத்த குழாயில வந்து பிளாக் ஏற்படும், அதனால வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து ஒரு காரணம் தான். அது வந்து எப்படி ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து இதயம்ன்றது ஒரு இன்ஜின் மாதிரிங்க. எப்படி நமக்கு வந்து பைக்ல வந்து இன்ஜின் சீசனா நம்ம வந்து இன்ஜினுக்கு வந்து அதிக செலவு பண்றோமோ, நம்ம இதயத்துக்கும் நம்ம ப்ராப்பரா வந்து அடிக்கடி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் நம்ம இதயத்தை வந்து நம்ம செக்அப் பண்ணிட்டு ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டத்துல நான் சொல்றேன், ஆஃப்டர் கோவிட் டைம்ஸ்ல, கோவிடை பத்தி அப்புறம் பார்க்கலாம். இதனால வந்து ஹார்ட் பிளாக் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் தாங்க நம்ம உடல்ல இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து இந்த ஹார்ட் தான் வந்து பியூரிஃபை பண்ணி பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி ஆர்டரி வெயின்ஸ் மூலமா வந்து உடம்பு ஃபுல்லா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது ஹார்ட் மேஜர் ரோல். ஹார்ட் வந்து தூங்கவே தூங்காது. நாம வந்து 8 ஹவர்ஸ் தூங்குறோம், பட் வந்து ஹார்ட் நெவர் ஸ்லீப். பட் ஹார்ட் ஸ்லீப் ஆனதுன்னா நமக்கும் தூக்கத்துல நம்மளால எழ முடியாது. அந்த அளவுக்கு இதயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். அந்த ஹார்ட்ல இருக்க பிளட் வெசல்ஸ்ல நம்ம இப்ப சாப்பிட்றோம் தெரியுமா உணவு, அதுல வந்து ஏதாவது ஒரு கெட்ட கொழுப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெட்ட கொழுப்பு எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்ல உள்ள அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அதுல அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிஞ்சிட்டு இருக்கும். படிஞ்சதுன்னா என்ன ஆகும், அந்த ரத்தம் வந்து சீரா போயிட்டு இருக்க இடத்துல வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும். இப்ப நீங்க வந்து காவாயில தண்ணி வெட்டி விட்டீங்க, தண்ணி வந்து ஃபாஸ்டா போகுது. திடீர்னு வந்து ஒரு தடுப்பானை போட்டு சின்னதா வந்து கேப் விட்டீங்கன்னா தண்ணி பொறுமையா போகும்ல, அந்த மாதிரிதான் வந்து ஹார்ட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதனாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இது வந்து காமன் திங். பட் இதில் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கலாம். சடனா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க இது முன்னாடி பண்ணிருக்கவே மாட்டீங்க. சடனா வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க, அது எது வேணாலும் இருக்கலாம். ஸ்விம்மிங் பண்றீங்க, இல்ல வந்து டான்ஸ் பண்றீங்க, இல்ல வந்து சைக்கிளிங் பண்றீங்க, இல்ல வந்து ரன்னிங் பண்றீங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதே இல்லை, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சமா பண்ணணும், அதிகமா பண்ணக்கூடாது. இதனாலே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படலாம்.
சடனா ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஜீன், அதாவது உங்க பரம்பரையில வந்து யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், அந்த ஜீன் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தினால கூட ஹார்ட் அட்டாக் ஏற்படும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து எதனால ஏற்படுது, ஏன் வந்து ஏற்படுது நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இளம் வயதினர்கள், அதாவது 20ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்க நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அதுவும் வந்து சடனா ஏற்படுது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட் கொலஸ்ட்ரால். நம்ம பாடியில ஸ்டோர் ஆகுற பேட் கொலஸ்ட்ரால் தான் காரணம்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வயித்துல, அதாவது அந்த குழந்தையோட உடம்புல மட்டுமே வந்து 60 மில்லிகிராம்ஸ் ஆஃப் பேட் கொலஸ்ட்ரால் வந்து இருக்கும். நார்மலாவே வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிறக்கிறதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வளர வளர நம்ம எடுத்துக்கிற ஃபுட், அந்த ஃபுட்டுல வந்து அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து மாரடைப்பு ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றது கொலஸ்ட்ரால்லே வந்து குட் கொலஸ்ட்ராலும் இருக்கு, பேட் கொலஸ்ட்ராலும் இருக்கு. நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கலாம். ஒரு சில உணவுல வந்து குட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும், பேட் கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும். பட் ஒரு சில உணவுல ஃபுட்ல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். லைக் வந்து ஜங்க்ஸ் ஃபுட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து சோம்பேறி ஆயிட்டோம். யாருமே வந்து உடற்பயிற்சி செய்யறது இல்ல. உடற்பயிற்சி மீன்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் காலையில எழுந்த உடனே வந்து சும்மா லைட்டா வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ், காலை கையை மடக்கி எதுவுமே செய்யறது இல்ல. சோம்பேறித்தனம் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து உணவு பழக்கம் வந்து ரொம்ப நம்ம வந்து சாப்பிடுறோம். சத்தான உணவை சாப்பிட்றதுக்கு பதிலா அதிகமான உணவை சாப்பிட்டு நம்ம உடம்புல வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகிருது. அந்த ஃபேட்டை வந்து குட் ஃபேட்டா பேட் ஃபேட்டா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு தான் வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து உடற்பயிற்சி செய்யறவங்களே வந்து உயிர் இழக்கிறாங்களே, ஜிம்ல வந்து நிறைய பேர் உயிர் இழக்கிறாங்களே. அதுக்கு வந்து நான் வந்து சொல்றேன், இந்த போக போக நம்ம வீடியோல பார்க்கலாம். இதனால வந்து இளம் வயதினர்களுக்கு அதிகமா வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அண்ட் தென் நிறைய பசங்களுக்கு பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமா வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுதான். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி உணவு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சிகரெட், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃப், எல்லாருமே இந்த காலகட்டத்துல சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் கேர்ள்ஸே வந்து எல்லாமே வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு விதத்துல வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உணவு, மெயினா வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாலே வந்து நமக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ல வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் தென் கோவிடுக்கு அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதிக பேருக்கு வருது. எஸ், ஆமா, இதுக்கும் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் அதுக்கும் வந்து அவங்க ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. கோவிடுக்கு முன்னாடி வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக், அதாவது சர்டைன் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க. ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக் அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோவிட் டைம்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, ஸோ கோவிட் டைம்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து கோவிட் 19 வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும் சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்க, ஏன்னா உடல் ரீதியா வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து இதாயிருவாங்க, ரொம்ப வந்து டேன் ஆயிருந்திருப்பாங்க. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் கோவிட் வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதிக உணவு எடுத்திருப்பாங்க. அதுவும் சத்தான உணவு எடுத்துக்காம ஆரோக்கியமற்ற உணவு எடுத்துக்கிட்டதுனால வந்து அவங்க உடல்ல வந்து பருமன் ஏற்படும். பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோவிட்னால அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாடி ரொம்ப வீக் ஆனதுனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும். ஸோ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேட்டீங்களா, எல்லாருமே வந்து உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதிக உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன். அதிக உணவுக்கு எடுக்கிறாங்க தவிர ஆரோக்கியமான உணவு எடுக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க ஆரோக்கியமான உணவு எடுக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதுனால வந்து நான் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லி நம்ம என்னென்ன உணவு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலதான் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் அதிகமா ஏற்படுதுன்னு சொல்றாங்க தவிர கோவிட் வேக்சின் போட்டதுனாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வருது அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன உணவு பழக்கங்கள், இப்ப நான் சொன்ன உடற்பயிற்சி எதுவுமே இல்லாதனால கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட ஜீன் மூலியமாவே வந்து அவங்க பரம்பரையா வந்து நோய் இருந்தா கூட ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். ஸோ கோவிட்னாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்றது முழுக்க முழுக்க பொய்யான தகவல், யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ஜிம்
இப்ப ஜிம்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல ஜிம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது இல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடற்பயிற்சி முக்கியம். டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க உடற்பயிற்சி இல்லாம வந்து நம்ம வந்து இந்த டேவை வந்து நம்ம வந்து முடிச்சுக்க கூடாது, டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் ஒன் திங், உடற்பயிற்சி அதிகமாகவும் பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்ம உடல்ல வந்து சிக்ஸ் பேக்ஸ் வரணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப கவர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நிறைய சோசியல் மீடியால நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து ஜிம்ல வந்து ட்ரைனர் இருக்காங்களா, ஸோ அவங்களே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெவி ஒர்க் அவுட்லாம் கொடுக்குறாங்க. பட் அது வந்து கொடுக்கவே கூடாது. உங்க உடலுக்கு தேவையான புரதச்சத்து இல்ல வந்து புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவுதான் நீங்க வந்து வெயிட் தூக்கணும், இன்னைக்கு நீங்க இவ்வளவுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் ட்ரைனர் வந்து சொல்லணும். இல்ல 30 நாள்ல வந்து எனக்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் வேணும், 100 நாள்ல சிக்ஸ் பேக்ஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். உடற்பயிற்சி செய்யணும், ஆனா அளவுக்கு அதிகமா உடற்பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க, எடுத்த உடனே வந்து நான் எனக்கு சிக்ஸ் பேக் இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு நான் சேர்ந்த உடனே 10 நாள்ல வந்து சிக்ஸ் பேக் வேணும்னா கண்டிப்பா வராது. இட் வில் டேக் 1 இயர். 1 இயருக்கு அப்புறம் நீங்க சிக்ஸ் பேக்ஸ் வச்சீங்கன்னா தான் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து டயட் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து உடல்ல வந்து எந்த ஒரு பேட் கொலஸ்ட்ராலும் இல்லாம நீங்க வந்து சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கீங்க. 10 நாள்ல நீங்க சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஒர்க் நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பீங்க. எடுத்த உடனே உங்க உடலுக்கு வந்து நீங்க வந்து அதிக ஒர்க் அவுட் கொடுக்கவே கூடாதுங்க. அது எந்த விதமான இருக்கலாம். நீங்க ஒரு மிஷின்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த மிஷினை ஓட்டுறீங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்க ஃபேன் இருக்கு, 24 மணி நேரமே அந்த ஃபேனை ஓட்டிங்கன்னா 10 நாள் அந்த ஃபேனை வந்து எங்க போனா மெக்கானிக் ஷாப்ல தான் போகும். அந்த மாதிரி நீங்க 10 நாள் சிக்ஸ் பேக் செய்யணும், நீங்க எங்க போவீங்க? ஹாஸ்பிட்டல் தான் நீங்க போவீங்க. ஸோ உடற்பயிற்சி முக்கியம் தானே தவிர அதிக அளவு உடற்பயிற்சி உடனே பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வந்து வாக்கிங் போறீங்க, ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நான் வந்து வித்தின் ஒரு 1 மினிட்ல நான் வந்து போய் சேரணும்னா ஸ்டார்டிங்ல போய் பண்ண முடியாது. அந்த 1 கிலோமீட்டரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஓடணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து 1 கிலோமீட்டர்ல வந்து அந்த 1 மினிட்ல இருந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கு 15 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். இதுதான் வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ். இது இல்லாம எனக்கு இன்னைக்கே நான் 1 கிலோமீட்டர் ஒன்று வேகமா நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா உங்க உடம்புல வந்து பிபி ஹை ஆகும். பிபி ஹை ஆனாலே வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆனா என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து சுகர் வரும். சுகர் வந்தா என்ன ஆகும், கண்டிப்பா வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படும் சொல்லிட்டு டாக்டர்ஸ் தரப்புல வந்து கூறப்படுது. ஸோ ஜிம்ல வந்து போயிட்டு நீங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பட் ப்ராப்பரே இல்லாம கண்ட மேனிக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படும். ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா நான் அதிலே ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் ஃபர்ஸ்ட். சிகரெட் படிக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. அண்ட் தென் உடற்பயிற்சி, நீங்க சீரான உடற்பயிற்சி எடுத்துக்கணும். 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நீங்க வந்து 20 மினிட்ஸாவது நீங்க வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். சீரான எக்ஸசைஸ், எடுத்த உடனே நீங்க ஹெவி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் தென் பேட் கொலஸ்ட்ரால் உள்ள ஃபுட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. சடன் ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம வந்து நமக்கு தெரியாது. இப்போ நீங்க வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ மொபைல்ல வந்து எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நீங்க வந்து டாக்டர் அவங்க வந்து 5 இயர்ஸ் வந்து இதுக்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களே தவிர நீங்க மொபைல்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெயின் இருக்குன்னா நீங்க வந்து இதெல்லாம் குடிச்சா வந்து சரியாயிருன்னு சொல்லிட்டு நீங்க மொபைல்ல வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தான் டேஞ்சர். பிகாஸ் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாதான் அவங்க வந்து உங்க உடம்ப செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உடம்ப செக் பண்ணாதான் அதுல வந்து என்ன இருக்குன்னு தெரியும். கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்த வேற யாராவது சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு தான் தவிர அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ மொபைல்ல பார்த்துட்டு நீங்க போய் டாக்டரை வந்து போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இருக்கு டாக்டர்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. அண்ட் தென் பேட் கொலஸ்ட்ரால் உள்ள ஃபுட்ஸை நீங்க மெயினா அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் இப்ப எல்லாம் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் நேரத்துல வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக எல்லாம் வெளியே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஜங்க்ஸ் ஃபுட் எடுக்கிறதுனால அந்த உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா ஸ்டோர் ஆகுது. காரணம் சீரான உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து உங்களை நீங்களே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க சொன்ன டயட் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான். இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது லைட்டா வந்து ஹார்ட்ல வலிக்கிற மாதிரி இருக்கும். நாம என்ன நினைப்போம், ஏதாவது கேஸ் அசிடிட்டி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சோடா போடுறதா இருக்கலாம், சுடு தண்ணி குடிச்சுனா அதுக்கப்புறம் வந்து வலி சரியா போயிடும். பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டரை வந்து அணுகணும். ஏன்னா ஓகே கேஸ்ட்ரிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ்ட்ரிக்கே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுச்சுன்னா
எதுக்காக இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இப்ப எல்லாருமே வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு வர காலகட்டத்துல டேப்லெட் போய் வாங்கி சாப்பிட்றாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அதாவது ஃபீவர் வந்துட்டா போதும், நம்ம வந்து பேராசிட்டமால், சிட்ரசின் இது 2 மாத்திரை தெரிஞ்சா போதும், அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறோம். தலைவலியா பேராசிட்டமால் போடுங்க சரியா போயிடும். பட் அந்த தலைவலி வந்து நம்ம வந்து செக்அப் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்ப நம்ம மாத்திரை போட்டோம்னா கண்டிப்பா இப்ப போயிடும். பட் அடுத்த நாளே வந்து தலைவலி ஏற்படுதுன்னா, அடிக்கடி தலைவலி ஏற்படுதுன்னா கண்டிப்பா நம்ம டாக்டரை செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ டாக்டரை போயிட்டு நம்ம பார்க்கணும். நாமளா வந்து ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. பட் இப்ப எல்லாமே நாமளா ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த இதுக்கு இந்த இதுதான், நீ கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துருங்க, இந்த சிம்டம்ஸ் இருந்தா நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. பட் கூகுள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலான சிம்டம்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர உங்க உடம்ப வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க. ஜென்ரலா இந்த சிம்டம்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து கை கிழிச்சிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் அதாவது பிளட் கிளாட் ஆகும். இதுக்கு வந்து நீங்க கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா என்னன்னா அதுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு ரீசன் போட்டிருப்பான். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ எதா இருந்தாலும் நீங்க வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றது மிக முக்கியமான விஷயம். டாக்டரை ஃபர்ஸ்ட் நீங்க போய் கன்சல்ட் பண்ணணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்களே கூகுள்ல செக் பண்ணி மாத்திரை போடுறது எது போடுறதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ உங்களோட ஃபேமிலி டாக்டர் இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை நீங்க வந்து செக் பண்ணி ஆகணும். அண்ட் தென் 25 இயர்ஸ்க்கு மேல இருக்க எல்லாருமே வந்து உடம்புல வந்து பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயருக்கு ஒன்ஸ், அட்லீஸ்ட் வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது நம்ம செக் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம பிளட் அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் பிபி செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து சுகர் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஹார்ட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு வந்து நான் டாக்டர் போய் செக் பண்ண தேவையில்லைப்பா, நான் எல்லாமே வந்து ஆரோக்கியமா எடுக்கிறேன், இது நான் வந்து உடற்பயிற்சி செய்யறேன், அதே மாதிரி வேற எதுவுமே எனக்கு இல்லப்பா, பிபி இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விடாதீங்க. செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் வீடியோ நான் ஷூட் பண்ணுவேன். பட் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சும்மா இருக்காதீங்க. டாக்டரை போயிட்டு செக் பண்ணுங்க. எதா இருந்தாலும் நீங்க வந்து டாக்டரை ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. ஸோ யாரெல்லாம் வந்து டாக்டருக்கு போகாம டேப்லெட்டே எடுத்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா அவங்க உயிர் காப்பாத்துறதுக்கு உங்க கையில ஏதாவது ஒரு ஆப்ஷனா இருக்கும்ல. ஸோ வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரையும் டாடா பாய், see you, stay safe, stay happy, let's chill.